சந்திரன் வந்து 8 டிகிரியில் இருக்காருன்னா இது கிரகணம் இல்லை, இது கிரகணம் முடிஞ்சிருச்சுன்னு வரும். ஏன்னா ராகு ரிவர்ஸில் வருவார். ராகு வந்து ஆல்ரெடி கிரகணத்தை கடந்துட்டாருன்னு அர்த்தம். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். அண்ணன், ஒரு முக்கியமான கேள்வி. ஒளிச்சந்திரன் வித் ராகு 5 degrees கேப் 9th house. ஒளிச்சந்திரன் ஓகே 9வது இடத்துல இருக்கிறாரு. The Saturn in 12th house Kadagam does good or bad because Chandran here is Graganam for Simma Lagna. சந்திரன் கிரகணம் ஃபார் சிம்ம லக்னம். பிரதர், என்ன கேட்குறீங்க? முக்கியமான கேள்வி. சந்திரன் வந்து 9வது இடத்துல இருக்கார். சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருன்னா இதில் மீனத்தில் வந்துடுறாரு. ஓகே, ரைட்டு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை சிம்ம லக்னத்துக்கு 12ல் இருந்தாருன்னா அவர் மேஷத்தில் பார்ப்பார் சனி. 9th house. ஓகே, த சடன் இன் 12th house கடகம். இப்போ கடகத்துக்கு 12ல் இருக்கிறாரா? ஓகே, அப்படின்னாக்கா பாப்பாரு குட் ஆர் பேட் சந்திரன். ஓகே பிரதர், இங்கே தான் நீங்கள் டிகிரி. ஓகே, 5 degrees வித் ராகுன்னு போட்டிங்க. 5 degrees வந்து ராகுவை கடந்து சந்திரன் இருக்காரா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா பிரதர், ஒரு 5 degreeல ராகு இருக்கிறாரு, சந்திரன் வந்து 8 டிகிரியில் இருக்காருன்னா இது கிரகணம் இல்லை, இது கிரகணம் முடிஞ்சிருச்சுன்னு வரும். ஏன்னா ராகு ரிவர்ஸில் வருவார். ராகு வந்து ஆல்ரெடி கிரகணத்தை கடந்துட்டாருன்னு அர்த்தம். ஒருவேளை சந்திரன் வந்து 8 டிகிரி இருக்கிறாரு, ராகு 10-15 டிகிரியில் இருக்கிறாருன்னும் போது கிரகண அமைப்பு நெருங்கி சந்திரனை பாதிக்கிறாருன்னு வரும். ராகு தசை நடக்கும்போது இந்த பாதிப்பு வரும். இதற்கு எதிர அமைப்புகளில் சும்மாவே சந்திரன் வந்து இவர் வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனான்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சும்மாவே சனி வந்து சந்திரனை நெருக்கமாக பார்க்குறாருன்னா இந்த பார்வையோட அமைப்பு ஒரு 6லிருந்து 12 டிகிரிக்குள்ளே சனியின் பார்வை வரும்பொழுது சந்திரன் கெடுவார் தான். தேய்பிரை அமாவாசை சந்திரனை அமாவாசை நெருங்கினார்னா மோசமாக கெடுவார். அப்போது சந்திர தசை வறுமை ஆனால் கடுமையான விரய அமைப்புகள் தாயார் வழியில் தந்தை அமைப்புகளில் அப்படி இப்படின்னு வரும். பாக்கிய விரயங்களை கடுமையான அமைப்புகளில் பூர்வீக அமைப்புகளில் விரயங்கள்ன்ற மாதிரியான விஷயத்த செய்வாங்க. இது ஒரு வேலை பிரதர். விருச்சகத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கிறார் இவர் சந்திரன். இந்த தன்மை வேறு மாதிரி செயல்படும். ஓகேங்களா? இந்த தன்மை அப்படியே வந்து 6-12ஆம் அமைப்புகள்ன்ற மாதிரியான விஷயத்த ராகு தசையில் செய்வார். சந்திர தசை ஒரு சனி பார்த்துட்டாலே சந்திர தசை டல் அடிக்கும். ஓகேங்களா? அப்போ இது கிரகணமா? கிரகண அமைப்பு சந்திரனும் ராகுவும் கிட்டத்தட்ட 1 டிகிரி, சந்திரனும் 5 டிகிரிங்க, ராகுவும் 5 டிகிரி இல்லை 4 டிகிரியில் இருக்காங்கன்னா கிரகணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது வந்து எப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அது நீங்கள் யோசித்து உணர வேண்டிய சில விஷயம். எல்லா இடத்துலையும் ஜோதிடர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சீக்கிரட்டை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்காக சில விஷயம் புரியும். அந்த புரியக்கூடிய அமைப்புகளில் ராகு வந்து ரிவர்ஸில் வரக்கூடிய தன்மை. இப்போ நானும் வந்து என் மண்டையில் என்ன இருக்கோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னு இருக்குல்ல. இவ்வளோ டீட்டெயில் சொல்லும் போது கீழே ஒருத்தர் வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு சொல்லுங்கன்னு கமெண்ட் போட்டு போவார். அவர்கிட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பார்த்த வரைக்கும் நம்ம பேசுகிற வீடியோ இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. துலாம் ராசிக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ராசி பலன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் ஜோதிடத்தினுடைய நுணுக்கம் எவ்வளோ நுணுக்கமாக பேசிக்கிட்டு இருக்கோன்றது ஜோதிடம் சார்ந்தவங்களுக்கு தானே. விருப்பம் இல்லையோ விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, விருப்பம் இல்லாதவங்க கூட சில இடத்துல இந்த என்னோட வீடியோ பார்க்கறது காரணம் என்னமோ ஒன்று சொல்லிட்டு போகிறான்னா அவனுக்கு கொஞ்சம் வாய் சரியில்லைன்னு தான் பார்க்குறாங்க. வாயெல்லாம் சரியாக தாங்க இருக்குது, நீங்கள் செஞ்சது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ப்ரீவியஸ்லன்னு, அதனால தான் அப்படியும் பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல ஒரே டிகிரியில் ராகு 5 டிகிரிங்க, சந்திரன் 5 டிகிரிங்க, கிரகணம் முடிஞ்சிருச்சு. ராகு 10 டிகிரிங்க, சந்திரன் 5 டிகிரிங்க, கிரகணம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ராகு ரிவர்ஸில் வர்றவர். இதை நல்லா அப்படியே மைண்ட்குள்ளே போட்டு இன்னைக்கு ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும். சரிங்களா பிரதர்? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.